ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சார்பில் அமைக்கப்பட்ட முக்கிய குழுக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏகே ராஜன் குழு. இந்த குழு வந்து எதுக்காக அமைச்சிருக்காங்க அப்படின்னா, தகுதி தேர்வு, அதாவது நீட்டு, அப்புறம் நிறைய நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருக்குல்ல, அதை பற்றி ஆராய்ஞ்சு அதை வந்து மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்டு அது அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறதுக்காக வந்து இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க. இந்த குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தோன்னா 2021. அடுத்து 2வது வந்து நீதியரசு முருகேசன் குழு. இந்த குழு வந்து எதுக்கு அப்படின்னா, தொழில்நுட்ப படிப்புகள், அதாவது இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிப்புகளில் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறதுக்காக இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க. இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா 2021. அடுத்து சுல்தான் அகமது இஸ்மாயில் குழு. இவங்க வந்து நிலத்தடி நீர், அப்புறம் சுரங்கம் இதால் வந்து எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு வந்து ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறதுக்காக இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க. இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா 2021. அடுத்து பிடபிள்யூசி டேவிதாஸ் குழு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்க ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து எப்படி இருக்குது, அதோட நன்மைகள் தீமைகள் எல்லாமே கொடுத்து ஆராய்ஞ்சு அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க. இது எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2022 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு தனிநபர் குழு. பிடபிள்யூசி தேவிதார் குழு வந்து தனிநபர் குழு, அதை வந்து ஞாபகம் வச்சு. அடுத்து நீதிபதி கலையரசன் குழு வந்து இப்போ வந்து நீட் எக்ஸாமில் வந்து 7.5% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பற்றி ஆராய்ஞ்சு ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க. இதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீதிபதி கலையரசன். இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ இந்த டீம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 2022. அடுத்து சுந்தரதேவன் கமிட்டி. இது வந்து எம்எஸ்எம்இ, அதாவது இந்த சிறு குறு தொழில் பண்ணுவாங்கள்ல, அது அந்த தொழிலோட வளர்ச்சி, அதோட மேம்பாடு குறித்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எந்த வருஷம் பார்த்தா 2022. அடுத்து ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி குழு. இவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவரோட தலைமையில் வந்து ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, சிபிஎஸ், ஓபிஎஸ், அப்புறம் யூபிஎஸ் இதெல்லாம் வந்து ஓய்வூதிய திட்டங்கள். இந்த ஓய்வூதிய திட்டங்கள் கொண்டு வந்தது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் இதில் இருக்கிற நன்மைகள் தீமைகள் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதில் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக தமிழ்நாடு லெவலில் வந்து அமைக்கப்பட்ட குழு தான் வந்து சுகன்தீப் சிங் பேடி குழு. இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 2025. நீதியரசர் கே சந்துரு குழு. இவரை பற்றி நமக்கு தெரியும், நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நல்லபடியாக தீர்ப்பு கொடுத்துருப்பாரு. இவர் தலைமையில் வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அதாவது தமிழக ஸ்கூலில் காலேஜஸில் வந்து நிறைய ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு நடக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு அதை தடுக்கிறதுக்காக என்ன வழி அப்படிங்கிற பரிந்துரைகளை கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024. இதுவும் வந்து ஒரு தனிநபர் குழு தான். அடுத்து வந்து மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராயிறதுக்காக இப்போ 2025 கமிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அது யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் அவர் தலைமையில் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த குழு வந்து எதுக்கு அப்படின்னா, மாநில சுயாட்சியை வந்து வலுப்படுத்துறதுக்கு இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 2025 தான் வந்து இந்த குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐஏஎஸ் அதிகாரி கே அலாவுதீன் குழு. இவங்க வந்து எதுக்குன்னா, 7வது மாநில நிதி ஆணையம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 2025. இவங்களோட ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளோட நிதி நிலைமை ஆராய்ஞ்சு அதை வந்து மாநில அரசுக்கு வந்து பரிந்துரை பண்ணுறது. அதாவது கிராமப்புற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் நிதி வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த குழு வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 8வது பொருளாதார கணக்கெடுப்பு குழு. இந்த குழு கொண்டு வரப்பட்ட இப்போ தான் வந்து இந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 2025. கம்பெனியோட சட்டங்களை வந்து பரிந்துரை செஞ்சு அது மூலமாக என்னென்ன சீர்திருத்தங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பரிந்துரை பண்ணுறது தான் இந்த கணக்கெடுப்போட குழு. ஸோ மக்கள், இது இல்லாமல் வேறு எதுவும் குழு இந்த 2024-25 எதுவும் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க கமிட்டிஸ்லாம் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.